ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹேப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோன்னா ப்ராப்ளம் நம்பர் 66 + 1. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, டிஜிட்ஸ் அப்படின்னு. இந்த அரே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 123 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் கூட இப்போ நம்ம வந்துட்டு +1 இதை வந்துட்டு ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குமா. இங்கே 124 இப்படி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா. இந்த ஆன்சரை நம்ம திருப்பி அரே ஃபார்மேட்டுக்கே நம்ம கன்வெர்ட் பண்ணி இங்கே சென்ட் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் இன்புட் பாருங்களேன், 9 அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 9 கூட நான் 1 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு 10 ஆகிடுச்சா. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு அரேவோட சைஸ் டிஃபர் ஆகுது. ஸோ என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1,0 இதுதான் என்னுடைய அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ராப்ளமை நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு மைண்டுக்கு வர யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க, இந்த அரே வந்துட்டு ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த நம்பர் கூட நம்ம 1 ப்ளஸ் பண்ணணும் அண்ட் ரிசல்ட்டாக நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதை நம்ம திருப்பி அரே ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற அரேவை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த என்னோடைய வேல்யூ 0. இந்த வேரியபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பரை கன்வெர்ட் பண்ண வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறக்காக. ஸோ இனிஷியலாக இது 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் பாருங்கள், n × 10 அது கூட ப்ளஸ் நான் இதை வந்துட்டு ஐன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், இல்லைன்னா டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டருக்கு பேர் வச்சு. ஸோ ப்ளஸ் டி. ஸோ இப்போ இந்த எண்ணில் என்ன இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த எண்ணில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அண்ட் 0 × 10 இதோட வேல்யூ என்ன 0 தான். அண்ட் ப்ளஸ் இந்த டியோடைய வேல்யூ என்ன 1. ஸோ 0 + 1 1. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போது என்னுடைய வேல்யூ 0லேருந்து 1 வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் ஐட்ரேஷன் 2 பார்க்குறோம், இதுக்குமே அதே மாதிரி தான். இப்போது என்னோடய வேல்யூ என்ன 1 இருக்குது. ஸோ 1 × 10 10 ப்ளஸ் டியோடைய வேல்யூ என்ன 2. ஸோ 10 + 2 என்னன்னு பாருங்கள் 12. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நமக்கு 1 மட்டும் வந்துருச்சு, செகண்ட் ஐட்ரேஷனில் 12 வந்துருச்சு கரெக்டாக. அண்ட் தென் தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ என்னுடைய வேல்யூ இப்போ என்ன மாதிரி இருக்கும் 12 மாதிரி இருக்கும். ஸோ 12 × 10 120 அண்ட் 120 கூட ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன 3. ஸோ இந்த 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சா 1 2 3. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெக்வயர்டான வேல்யூ. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிஜிட் வந்துட்டு யூனிட் பிளேஸ், செகண்ட் இது வந்துட்டு டென்ஸ் பிளேஸ் அண்ட் தேர்டு வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இப்படி சொல்லுவோமா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ் மூவ் பண்ண இங்கே 10 டைம்ஸ் வந்துட்டு அதை இன்ட்டு ஆக்கிட்டே போகிறீங்க. 1 இங்கே 1 இருந்தது 10 ஆகிடுச்சு டென்ஸ் பிளேஸ். அண்ட் இந்த இடத்துல இதை வந்துட்டு 10 × 10 என்ன 100. ஸோ அதனால் இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஸோ 10ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போகுதா. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் யூனிட் டிஜிட் எடுத்துட்டோம், அதை × 10. ஸோ அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டு போயிடும். அண்ட் அது கூட நமக்கு என்ன டிஜிட் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரின்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க. நம்ம அரேவை வந்துட்டு நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது கூட நம்ம +1 ஆட் பண்ணணும், 124 இப்படி மாறிடுமா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்த கிடச்ச இந்த வேல்யூவை நம்ம திரும்ப அரே ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எடுத்து இந்த அரேயில் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரேன். நான் ஒரு எம்டி அரே வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதுவுமே வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆப்ரேஷன். ஸோ எந்த நம்பர் இருக்கோ அது கூட mod 10 ரிப்பீட்டடாக நான் வந்து பண்ணணும், ஓகேவா. ஆக்சுவலாக n mod 10 இந்த ஆப்ரேஷனை நான் ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும் until n becomes 0. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் கூட mod 10 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய யூனிட் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட் டைம் நான் இதை பர்ஃபார்ம் பண்ணும்போது 4 கிடச்சிருச்சு. 4ஐ இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த 4 எனக்கு கிடச்சிருச்சு. இது எனக்கு இதுக்கு மேலே தேவை கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணணுன்னா, இந்த 4ஐ ரிமூவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா n / 10. ஸோ n / 10 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலாக இன்டீஜர் டிவிஷன் பைத்தானில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக
ஸோ பாயிண்ட் இல்லாமல் நான் இங்கே டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து 4 எலிமினேட் ஆகிரும், 12 மட்டும் இருக்கும். திரும்ப இந்த 2 ஆப்ரேஷன் தான். என்லேருந்து திரும்ப mod 10 பண்ணேன் அப்படின்னா 12 mod 10 என்ன வரும், 2 வரும். ஸோ இங்கே 2வை இன்செர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், n integer division by 10. ஸோ இந்த 2 இங்கே கட் ஆஃப் ஆயிரும். திரும்ப இதே ஆப்ரேஷன் n mod 10 1. ஸோ 1 மட்டும் வரும். அண்ட் 1 integer division by 10 என்ன வரும், 0 வரும். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னது, n 0 ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே நமக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, இந்த வேல்யூ நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த அரேவை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 pointers அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் அண்ட் இந்த இடத்துலையே இன்னொரு பாயிண்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்டருமே நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். இந்த 1 இருக்க வேண்டிய இடத்துல 4 அண்ட் தென் 4 இருக்க வேண்டிய இடத்துல 1 அண்ட் தென் இந்த பாயிண்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் ஜே பாயிண்டரை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பாயிண்டர் எப்போ மீட் பண்ணுதோ அந்த இடத்துல எனக்கு இந்த லூப் எண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த ப்ராப்ளமோட கோடிங் பார்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தேவை. ஏன்னா இந்த லிஸ்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஃபைனலாக. அண்ட் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு கொடுத்துருக்குற இந்த அரேவை நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு n அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை இனிஷியலாக 0 அப்படிங்கிற வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு டிஜிட்ஸ் இந்த 1 2 3லேருந்து நான் ஒவ்வொரு டிஜிட்ஸையும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். அண்ட் அதை நான் nல ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ n into 10. ஸோ ஒவ்வொரு யூனிட் டிஜிட் into 10 ப்ளஸ் இந்த டிஜிட் d. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பர் கூட நான் +1 ஆட் பண்ணணும். ஸோ n + = 1. ஓகே. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்த n-ஐ நான் திரும்ப ஒரு அரேவை நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அரே டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன்னா. ஸோ இப்போது இந்த n greater than 0, இந்த n 0 ஆகாத வரைக்கும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கணும். என்ன ஆப்ரேஷன், n modulo 10 அண்ட் தென் n integer division by 10. ஸோ n modulo 10 தான் நான் ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுறேன். அண்ட் n integer division by 10 இது அந்த நம்பரை அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு ரிசல்ட் அரே கிடச்சாச்சு. பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணணுமா? ஸோ I அப்படி இதுக்கு 2 pointer அப்ரோச், I ஈக்குவல்ஸ் டு 2 பாயிண்டர். I ஸ்டார்டிங்கில், j len of result -1 லாஸ்ட் இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த லூப் எப்போ வரைக்கும் ரன் ஆகணும்னா I lesser than or equals. இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டரும் ஒரு சேம் லொக்கேஷனில் மீட் பண்ணுற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வாப் ரிசல்ட் ஆஃப் I கமா ரிசல்ட் ஆஃப் j ஈக்குவல்ஸ் டு ரிசல்ட் ஆஃப் j கமா ரிசல்ட் ஆஃப் I. ஸோ ஜஸ்ட் I and j 2 பாயிண்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நான் இங்கே ஸ்வாப் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், j பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போது அவ்வளோதான், நம்ம இந்த சொல்யூஷனை கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி, இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நம்ம இங்கே n பாயிண்டரை நம்ம அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் ஏன் ஆப்டிமைஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே லீனியர் டைம், அதாவது O of n-ல டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே O of n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே O of n தான். நண்பா, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, இவ்வளோ நேரம் நம்ம ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த சொல்யூஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பிக் இன்டீஜர்ஸ். ஸோ நார்மலாக பைத்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர் வேல்யூஸை அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. இந்த ஓவர்ஃப்ளோவை பைத்தான் சம் கேசஸில் இங்கே ஹேண்டில் பண்ணும், பட் அதர் லாங்குவேஜஸில் இங்கே ஹேண்டில் பண்ணாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அரேவை இன்டீஜராகவும் அண்ட் தென் திரும்ப ஒரு இன்டீஜரை பேக் டு அரேவாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே நிறையா காம்படிஷனல் ஒர்க்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஈவன் தோ இட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சொல்யூஷன் பெட்டரான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா
நம்ம டேரெக்டாக இந்த கன்வர்ஷன் எதுவுமே இல்லாமல் இன்னொரு அப்ரோச் வந்துட்டு இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த கொடுத்துருக்கிற இந்த அரேவை நம்பர் ஃபார்மேட்டுக்கு இமேஜின் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம என்ன பண்ணோம், +1 ஆட் பண்ணுமா. ஸோ அது எப்படி பண்ணுவோம், ஸோ டேரெக்டாக இங்கே 4, இங்கே 2 அண்ட் இங்கே 1. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா. ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் 9ஆக இருந்துச்சு அப்படின்னா, சார் 99 வச்சுக்கிறேன். 99ஆக இருந்துச்சுன்னா இங்கே 1 கேரி வரும் அண்ட் திரும்ப இது 10, 100. இந்த மாதிரி நம்ம அடிஷன் பண்ணுவோமா. இதே விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். சி அப்படின்னா ஒன்று, சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கேரி. ஓகேவா. கேரியில் 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் செட் பண்ணிக்கிறேன். இது ஏன் 1 நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரேயில் 1 தான் வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே 1 அண்ட் இந்த 1 வந்துட்டு நான் எந்த இடத்துலேருந்து ப்ளஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டிஜிட், அதாவது ஃபஸ்ட் டிஜிட் என்னவோ அதுலேருந்து. இங்கே எது நமக்கு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட்டு தான். இந்த அரேவை நான் ரிவர்ஸ்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஓகேவா. இதை நான் வந்துட்டு ஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது கூட நான் இந்த சியை வந்து ஆட் பண்ணுறேன், இந்த கேரி. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 4 ஆகுமா. இந்த 4ஐ நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த i+c அப்படிங்கிறத நான் டெம்ப்ரரியாக ஒரு வேல்யூவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த அதாவது இந்த பாயிண்டர் இருக்கா, இந்த பாயிண்டரில் நான் எதை அப்டேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா t மாடியூலோ 10, இந்த 99 அப்படின்னு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது கூட நான் 1 ஆட் பண்ணுறேன். அப்போது இது என்ன ஆகும்னா எனக்கு இங்கே 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருமா. ஸோ அந்த 10 தான் இங்கே டீயில் வந்து எனக்கு இருக்கும். ஸோ ஐயில் வந்துட்டு நான் என்ன அப்டேட் பண்ணுறேன்னா டி மாடியூலோ 10. மாடியூலோ 10னா நான் என்னன்னு சொன்னேன், யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே 0ன்னு மாறிடும். கேரியை நான் அப்டேட் பண்ணணுமா. கேரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இன்டீஜர் டிவிஷன் பை 10. இப்போ இந்த டீயில் வந்துட்டு 10 இருக்குது. 10 இன்டீஜர் டிவிஷன் பை 10 என்ன, 1. அண்ட் நம்ம கேரியில் என்ன இருக்கணும், 1 தான் இருக்கணும். கரெக்டாக. ஸோ இதுதான் கைஸ் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதே இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே டீக்கு வந்துட்டு 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். 4 மாடியூலோ 10 என்ன, 4 தான் வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்டருக்கு பதிலாக எனக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் கேரி எனக்கு என்ன இருக்குது, கேரியில் எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கேரியை நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு அப்டேட் பண்ணணுமா. ஸோ இந்த இது பாருங்கள், இப்போ இதுக்கு பதிலாக 4 இருக்கும். 4 டிவைடட் பை 10 என்ன, 0 தான், இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறதால. ஸோ அதனால் இந்த கேரி 0 ஆயிரும். இந்த கேரி நம்ம எப்போ 0 ஆகுதோ அப்போ நம்ம அப்போது மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இந்த இடத்துல நம்ம இதை வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஆன்சரை. சப்போஸ் அதே இந்த எட்ஜ் கேஸ் பாருங்களேன், இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,0ன்னு சொல்லி எனக்கு இருக்கும். பட் எனக்கு இந்த 1 அப்படிங்கிறது எனக்கு இங்கே வராது. அப்போ நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் கேஸ் ஒன்று எழுதணும். இஃப் ஃபைனலாக சி வந்துட்டு நாட் ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே 1 மட்டும் வெளியே ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. நமக்கு வரக்கூடிய கேரி வந்துட்டு 2ஆவோ 3ஆவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கேரி எப்போவுமே 1ஆக தான் இருக்கும். 1 or 0 இதுதான் கேரியோட வேல்யூவாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே சேஃபாக 1 வந்துட்டு இங்கே நம்ம முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங் பார்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கு நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸுமே தேவைப்படாது எக்ஸப்ட் சி ஃபார் கேரி. இதில் மட்டும் நான் ஆல்வேஸ் 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ செட் பண்ணிடலாம். அண்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது இந்த டிஜிட்ஸை நான் வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து நான் லூப் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு ஃபார் லூப்லேயே போயிடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் len of digits -1. ஸோ இதான் ஸ்டார்டிங் வேல்யூவை நான் லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு வச்சுக்கிறேன். எண்டிங் வேல்யூவை நான் லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ 0க்கு முன்னாடி அதாவது -1க்கு வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டெப் வேல்யூ -1. டெம்பரரி சொல்லிவிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த வேரியபிளில் டிஜிட்ஸ் ஆஃப் ஐ, இதை மாடியூலஸ் 10 டிஜிட்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் சி. ஸோ இப்போ நான் இங்கே அடிஷனை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். டிஜிட்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு டி மாடியூலஸ் 10 அண்ட் நெக்ஸ்ட் என்ன, கேரியை அப்டேட் பண்ணுறேன். கேரி வந்துட்டு டி இன்டீஜர் டிவிஷன் பை 10. இஃப் சப்போஸ் கேரி ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா டிஜிட்ஸை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படியே. இப்போ இந்த ஃபுல் வேல்யூவுமே ப்ராசஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போவுமே கேரியில்
0 ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்கே ரிட்டர்ன் ஸோ 1 ப்ளஸ் டிஜிட்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்ஸில் வந்துட்டு நான் அந்த டிஜிட்ஸில் வந்துட்டு 0,0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது கூட 1 அப்படிங்கிற அரேவை வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அரேயுமே வந்துட்டு ஜாயின் ஆயிரும். அதாவது 1 ப்ளஸ் இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்னலாக இருக்கும். இதை என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1,0,0 லிஸ்ட் கன்காடினேஷன் அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா O(n) தான். நம்ம போன சொல்யூஷனில் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு புது வேரியபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ரிசல்ட்டை வந்துட்டு டெலிவர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை நம்ம ஒரு ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும்போது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O(n) இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணலை. டிஜிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம இன்ப்ளேஸில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா O(1) தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது queries இல்லை கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ bye everyone.